ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் குட் மார்னிங். இப்போ நம்ம வண்டி எடுத்துருக்காங்க. இப்போ டைம் பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை காலைல 9:45 டைமு. இப்போ வண்டி நம்ம எடுத்துருக்கோம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்திங்கன்னா அண்ணா நகரில் தாங்க இருக்கோம். சிஎன்ஜி போட்டு வந்துட்டோம். இன்றைக்கி நம்ம போவோம். அப்படியே வாங்க, நம்ம அப்படியே தொடர்ந்து ட்ராவல் பண்ணினே இருக்கலாம். வாங்க. இப்போது நம்மளோட முதல் புக்கிங் எங்கே வந்துருக்கு பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டல் தாங்க வந்துருங்க. ஓகேங்களா? ஹாஸ்பிட்டலில் கஸ்டமர் எங்கே புக் பண்ணியிருக்காரு பார்த்தீங்கன்னா காட்டுப்பாக்கம் புக் பண்ணியிருக்காரு. அதான் அவருக்கோசம் தான் வெயிட் பண்ணியிருக்கோம். நம்ம கஸ்டமர் ட்ராப் பண்ணிட்டோம். எவ்வளோ வந்துருக்கு பார்த்தீங்கன்னா 294 வந்துருக்கு. அண்ணா நகர் டு காட்டுப்பாக்கம். அவர் ஹாஸ்பிட்டலில் ஏறினார் ஒரு பிசியோதெரப்பி டாக்டராங்க. அவர் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு டிரைவருக்கு தான் ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்டு இருந்தாராம். அதான் அந்த டிரைவருக்கு என்ன ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா பட்டக்ஸுக்கு மேலே அந்த முதுகு எலும்பு இருக்கும்ல, அங்கே வலியும். அந்த பிசியோதெரப்பி தான் அவர் ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்டு இருந்தாராம். ஹாஸ்பிட்டல் ஃப்ரீயாங்க பிசியோதெரப்பி. யாருக்காவது யூஸ் பண்ணுறது தான் யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம அண்ணா நகரில் இருக்கிற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலு, அதில் நியூ பிளாக்கில் இந்த மாதிரி பிசியோதெரப்பி இதெல்லாம் ஃப்ரீயாக பண்ணுறாங்களாம். யாருக்காவது வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. அவர் தான் சொன்னார். இது டிரைவர் ஃபோன் பண்ணி எக்ஸ்ட்ரா காசு கேட்குறாங்க அப்படி சொல்கிறாருங்க. ஹாஸ்பிட்டலுக்கு புக் பண்ணுறவங்க கூட எக்ஸ்ட்ரா காசு கேட்குறாங்க அப்படின்னு அவர் சொன்னார். அது சொன்னது சில டிரைவருங்களாம் பார்த்தீங்கன்னா சில பேர் இந்த புக் பண்ண எல்லாருக்கிட்டையும் ஃபோன் பண்ணி எக்ஸ்ட்ரா காசு கொடுங்கன்னு கேட்குறாங்க. அதோட பின்விளைவுகள்லாம் அவங்க என்னன்னு தெரியலன்னு எனக்கு நினைக்கிறேன். அது எல்லா டிரைவருங்களாம் நான் சொல்ல, சில டிரைவர்கள் வாங்குறாங்க. எக்ஸ்ட்ரா காசு கேட்க இது அந்த நிறுவனங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிடும். ஓகேங்களா? அப்படி தெரிஞ்சிச்சுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 250 ரூபா ஒரு ட்ரிப்பு காசு வருதுன்னா 200 ரூபா தான் உங்களுக்கு காட்டுவாங்க. அதாவது நீங்கள் கஸ்டமர்கிட்ட எக்ஸ்ட்ரா காசு கேட்குற மாதிரி இருக்கும். ஏன் அப்படி பண்ணுறாங்கன்னா, எப்படியோ நீங்கள் எக்ஸ்ட்ரா காசு கேட்க தானே போகிறீங்க கஸ்டமர்கிட்ட. அப்படி சொல்லி உங்களுக்கு வேணும்னே வர ட்ரிப்புலலாம் 50 ரூபா கம்மி பண்ணியே உங்களுக்கு கொடுப்பாங்க. நீங்கள் அதுக்கப்புறம் ஏறுற எல்லா கஸ்டமர்கிட்டையும் வேறு வழியே இல்லாமல் எக்ஸ்ட்ரா காசு கேட்டு ஓட்டுற மாதிரியே ஆகிடும். இப்போ ஏதோ கடைக்கு போக சொல்கிறாங்க கஸ்டமரு, வேறு எங்கன்னா போய் ட்ராப் பண்ணிட்டு போக சொல்கிறாங்க, வெயிட் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட கேட்கலாம். அது ஒரு நியாயம்தான். ஏன்னா அதுவே ஊபரில் ரெக்கார்ட் ஆகும். ஓகே, இந்த வண்டி இங்கே அரை மணி நேரமாக நிற்குது, இந்த வண்டி இந்த ரூட்டை விட்டு வேறு ரூட்டு மாறி போகுது அப்படின்னு சொல்கிறோம். அவங்கக்கிட்ட நம்ம எக்ஸ்ட்ரா காசு கேட்கலாம். அவங்க பொய்யா நம்மளை பேட்ரி குத்தாங்க வச்சுக்கோங்களேன். அந்த நிறுவனங்களுக்கே தெரியும் இந்த வண்டி எவ்வளோ நேரம் போச்சு, இது எங்கெங்கெல்லாம் போச்சு, டிரைவர் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணாரோ அந்த நிறுவனங்களுக்கே தெரியும். இப்போ நம்ம இந்த ஃபீல்ட்லேயே கடைசி வரைக்கும் ஓட்ட போகிறோம் அப்படின்னா வாங்க, மேக்ஸிமம் நீங்கள் எக்ஸ்ட்ரா காசு வாங்காமல் ஓட்டுறது தான் உங்களுக்கு நல்லது. இப்போ அடுத்த கஸ்டமர் இங்கே பிக்கப் பண்ண வந்துருக்கோம். இதோட அமௌண்ட் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ரொம்ப ஷாக் ஆகிடுவீங்க. 130 ரூபா. ஆனால் பக்கத்தில் தான் ட்ராப்பு ஐயப்பந்தாங்களில் தான் காமிச்சிது. இதான் வந்திருக்கோம். இது வரைக்கும் இந்த கல்யாண மண்டபம் இங்கே தாங்க பிக்கப்பு. ஓகே, ஹலோ, கேப் புக் பண்ணிங்களா? வந்துண்ணா, வெயிட் பண்ணுறீங்களா? சரிங்க. காட்டுப்பாக்கத்தில் அந்த மண்டபத்தில் ஏறி ஒருத்தவங்க ப்ரெஸ்டீஜ் வில்லா போனாங்கங்க. அங்கே நம்மளுக்கு எவ்வளோ வந்துச்சுன்னா ஸ்க்ரீன்ஷாட் போடுறேன். அவங்க இறங்கின இடம் பார்த்திங்கன்னா ப்ரெஸ்டீஜ் வில்லா ஐயப்பந்தாங்கல் இருக்குது. ஓகேங்களா? அந்த ஐயப்பந்தாங்கலில் அந்த ப்ரெஸ்டீஜ் வில்லாவில் 2600 ஃப்ளாட் இருக்கான். நம்பவே முடியல. அவ்வளோ அவங்க தான் கஸ்டமர் தான் சொன்னாங்க. மறுபடியும் அவங்கள போய் இறக்கி விட்டுட்டு பார்த்தீங்கன்னா அவங்களோட பக்கத்து வீட்டில் இருக்கவங்க மறுபடியும் புக் பண்ணியிருக்காங்க. எங்கே இதோ இப்போ வந்திருக்கோம், இந்த ஆவடி வந்திருக்கோம் இந்த இடத்துக்கு. இப்போ அவங்கள எத்தனை நம்ம விட்டாச்சு. அது இல்லாமல் இவங்க இறங்கும்போது கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணிட்டாங்க. எந்த இறங்குற இடம் தெரியாமல் ஒரு 5 நிமிஷமாக சுற்றி இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கண்டுபிடிச்சி நான் போய் அவங்க சேர்த்தாச்சு. அடுத்த கஸ்டமரை ஆல்ரெடி புக் பண்ணிட்டாங்க. அவங்க வேறு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க அட்ரஸ் தெரியாமல் சுற்றின்னு இருக்காங்க. சரி, அதனால தான் அவங்ககிட்ட ஃபோன் பண்ணி கேட்டோம். வெயிட் பண்ணுறீங்களா மேடம், வரட்டமா கேட்டாங்க. ஆமாம், வெயிட் பண்ணுறேன் வாங்கன்னு சொல்லிட்டாங்க. இப்போ அங்கே தான் போயிட்டுருக்கோம். இது வரும் ஆவடியில் எப்படி இருக்குண்ணா, நல்லா நீர்வீழ்ச்சி. லொக்கேஷன் வேறு லெவலில் இருக்குது.
தண்ணிலாம் அப்படியே எப்படி கொட்டுது பாருங்க, ஊரில் இந்த ஆறுல எல்லாம் கொட்டும்ல அந்த மாதிரி. அப்புறம் வந்து அந்த மண்டபத்தில் ஏறினார் இல்லைங்க, மண்டபத்தில் ஏறினவர் வந்து நம்மளுக்கு வந்து எவ்வளோ டிப்ஸு கொடுத்தாருன்னா 60 ரூபா கொடுத்தாரு. நம்மளாம் யார்கிட்ட கேட்கல டிப்ஸுனால் வந்து அவங்களே கொடுக்குறதாங்க. இது எப்படின்னா அவங்களோட மூடை பொறுத்து தான். அவங்க சந்தோஷமாக இருக்காங்க, ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்காங்க, இல்லை வந்து ஏறினதுக்கு ஒரு திருப்திகரமாக இருக்குது, இல்லை ரேட்டு ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது அப்படின்னா அந்த கஸ்டமருங்களே விருப்பப்பட்டு கொடுக்குறது தான் டிப்ஸு. நம்மளாம் யார்கிட்டையும் எக்ஸ்ட்ரா காசுக்கெலாம் கேட்குறது கிடையாது. அவர் என்ன சந்தோஷமாக இருந்தாலும் தெரியல, நம்மளுக்கு 139 ரூபா நம்ம வந்துச்சு, 200 ரூபா கொடுத்தாரு. திருப்பதிக்கு வந்து அடுத்த மாதத்துக்கு வந்து போகலான்னு ஒரு ஐடியா வச்சுருக்காராம். அதுக்கு வந்து நம்ம கார் வருமானு கேட்டார். நம்மளும் இவ்வளோ ரேட்டு சார் திருப்பதிக்கு, ஏன்னா அப் அண்ட் டவுனு, டோலு, பர்மிட்டு இதெல்லாம் இருக்குது, எல்லாமே டீட்டெயிலாக சொன்னோம். இவ்வளோ ரேட்டு சார் சொன்னோம். நம்ம நம்பரை வாங்கினார் அவர். போகும்போது கூப்பிட்றாங்க வந்துடுங்கன்னு சொல்லிட்டாரு. திருப்பதி சொன்னவுடனே நம்மளுக்கு வந்து ஒரு விஷயம் ஒன்று ஞாபகத்தில் வந்துச்சுங்க. அதாவது ஒருத்தவங்களை ஒரு திருப்பதி டூருக்காக நம்ம காரை புக் பண்ணார். அங்கே போயிட்டு வந்த கதை தான் அது. ஒரு புதுமண தம்பதிகள் வந்து ஏறி, அவர் வந்து பயங்கரமான டென்ஷன் பார்ட்டி. ஒரு கல்யாணம் ஆகி ஒரு வாரம் தான் இருக்கும் போல இருக்குது. நம்ம காரை புக் பண்ணி திருப்பதி டூருக்கு போயிட்டு வந்து ரிட்டர்ன் வரும்போது டைவர்ஸ் ஆன கதை தான் அது. உங்களுக்கு அந்த கதை ஃபுல் டீட்டெயிலாக வேணும்னா கேளுங்க, நம்ம அடுத்த வீடியோவில் கூட ஃபுல்லாக சொல்லலாம். ஏன்னா அது சாதாரணமான கதை கிடையாது, பயங்கரமான கதை. செம்ம டென்ஷன் பார்த்தீங்க. அவர் நம்ம காரை புக் பண்ணிட்டார், திருப்பதிக்கு போயிட்டு வரணுங்கன்னு சொல்லி புக் பண்ணி போகும்போதெல்லாம் அவர் பண்ண வேலைகள் எங்கெங்கெல்லாம் டென்ஷன் ஆனார் அப்படின்னு. நானே போய் அந்த திருப்பதி மலையில் போய் அவங்க ட்ராப் பண்ணிட்டு நானே அந்த ஏழுமலை அன்கிட்ட வேண்டிக்கினேன், கடவுளே அவங்க 2 பேரும் வந்து சண்டை போடாமல் அவங்க வந்து கொஞ்சம் கடைசி ஒருத்தர் வந்து புரிஞ்சுக்கிட்டு கடைசி வரைக்கும் வாழ்கிற மாதிரி எதனா பண்ணுங்க கடவுளே. ஏன்னா அவங்களோட முகமே சரியில்லை, அவங்க ஒய்ஃப் முகமே ஒரு மாதிரி மாறிச்சு. நம்ம அதை வச்சு தான் நம்ம வேணும். ஆனால் கடைசியில் வரும்போது இப்படி ஆகும் நம்ம நினச்சி கூட பார்க்கல. இது வந்து ஏன் சொல்கிறேன்னா, இந்த ஃபீல்டில் வந்து இவ்வளோ பார்க்குறோம்ல நம்ம, அதை வச்சு தான் சொல்கிறோம். அதுக்கப்புறம் வந்து பாண்டிச்சேரியில் போயிட்டு ஒய்ஃபுக்கு தெரியாமல் அங்கே பார்ட்டிக்கு போயிட்டு நம்ம காரில் அவங்க ஒய்ஃபு கடைசியாக வந்து பார்த்து அவர் ரிட்டர்ன் வரைக்கும் சென்னைக்கு அடி வாங்கிட்டு வந்த கதை. கோயம்பேடு பஸ் ஸ்டாப்பில் வந்து திருவண்ணாமலைக்கு போக முடியுமான்னு கேட்டு ஏறி நம்ம வண்டியில் குச்சிட்டு உள்ளே மட்டையாயிட்டார். ஒவ்வொரு வைன் ஷாப்பாக நிப்பாட்டு சொல்லி அவர் வந்து குச்சி நம்ம வண்டியில் மட்டையாயிட்டாருங்க. அவர் ஊர் பேர் தெரியாமல் அவர் எங்கெங்கேயோ போய் அலைஞ்சி திரிஞ்சு விட்டு வந்த கதை. இது வந்து காமெடிக்காகவும் இல்லை மற்றவங்க சிரிக்கிறதுக்காகவும் கிடையாது. இந்த உலகத்தில் வந்து நம்ம என்னென்னலாம் பார்த்துருக்கோம், நம்மளோட அனுபவங்கள், அதை சொல்கிறது தான் இந்த கதை. இந்த சேனலே நம்ம வந்து அதுதான் ஆரம்பிச்சிருக்கோம், ஓகேங்களா. வெளியில் இருக்க உண்மையெல்லாம் நம்ம வந்து சொல்லணும், நம்மளோட அனுபவங்கள்லாம். அதை பார்த்து 4 பேர் வந்து அவங்க வந்து கற்றுக்கணும். ஓகே இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா. மற்றவங்க வந்து மனசை கஷ்டப்படுத்தணும், மற்றவங்களோட இதுவை சொல்லணும் அப்படின்லாம் நம்ம அவசியமே கிடையாது. நம்மளோட சேனலோட டிஸ்கிரிப்ஷனில் போய் பாருங்கள், அதிலே டீட்டெயிலாக போட்டிருப்பேன். இதில் நடக்கும் அத்தனைகளும் உண்மைகள், எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. இது நம்மளோட சொந்த முயற்சி தான் வேலையில் அப்படின்னு சொல்லி போட்டிருப்போம். அதை வேணால் போய் பாருங்கள். இப்போ கஸ்டமர் ப்ளேஸ் வந்துட்டோம். ஓகே, இப்போ கஸ்டமர் வந்து ட்ராப் பண்ணிட்டாங்க, ஓகேங்களா. ட்ராப் பண்ணோம். நம்மளுக்கு எவ்வளோ வந்துருக்குன்னா 256 வந்துருங்க. இப்போ இங்கே தான் வந்து ட்ராப் பண்ணோம் கஸ்டமரை. இப்போ அடுத்த புக்கிங்காக வெயிட் பண்ணிட்டுருக்கோம். காலைலேருந்து 4 புக்கிங் எடுத்துருக்கோம். இப்போ டோட்டலாக பார்த்திங்கன்னா 941 ரூபா ஓட்டியிருக்கோம். இப்போ அடுத்த புக்கிங் பூந்தமல்லி வந்துச்சு, அது வந்து நம்மளுக்கு வரல. வராத புக்கிங்லாம் எதுக்கு தான் இந்த ஊபரில் கொடுக்குறானுங்கன்னே தெரில. 16 நிமிஷம் போயிட்டு 25 நிமிஷம் போய் ட்ராப் பண்ணோமாங்க. அதாவது பிக்கப்பு 16 நிமிஷம், ட்ராப்பு 25 நிமிஷம், 189 ரூபா. யாராவது உயர்ந்த உள்ளம் இருந்தால் அந்த பிக்கப் அப்செட் பண்ணுவாங்க. இந்த பாருங்க, இந்த மாதிரி பிக்கப்லாம் யார் அப்செட் பண்ணுறா தெரில. அதனால தான் இந்த மாதிரி பிக்கப்லாம் எல்லா டிரைவருக்கும் வந்துன்னு இருக்குன்னு நினைக்கிறேன். யார் அந்த உயர்ந்த உள்ளம் தெரியல. கொளத்தூர் வந்திருக்கு, கொளத்தூர் அப்செட் பண்ணியிருக்கோம். ஓகே, 4 நிமிஷம் தான் காட்டுது. இவ்வளோ போய் ட்ராப் பண்ணிடலாம். ஏறின இடத்துல தான் இந்த யூட்டர்ன் பண்ணோம்.
இப்போது அந்த கஸ்டமர் வந்து குளத்தூரில் ட்ராப் பண்ணிட்டாங்க ஓகேங்களா. அந்த முகப்பேர்லேருந்து ஏற்றி இங்கே வந்து ட்ராப் பண்ணிட்டோம். இப்போ அடுத்த கஸ்டமர் வந்து கிண்டி புக் பண்ணியிருக்காரு. இப்போ டைம் பார்த்திங்கன்னா 1:30 மணி ஆகுது ஓகேங்களா. கிண்டிக்கு போகிறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா 2:30 மணி ஆகிடும். நம்ம அங்கே போய் சாப்பிட்டு நம்மளோட வீடியோவை அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். இங்கே தான் சாப்பிட்லான்னு பார்த்தேங்க. டைம் பார்த்தா 1:30 மணி தான் ஆகுது. வருக இடம்லாம் இருக்குது, இப்படி ஓரமாக இருக்குது, நிறைய இடங்கள்லாம் இருக்குது இந்த இடத்துல. இந்த பக்கம்லாம் ஓரமாக நிறைய இடங்கள்லாம் இருக்குது. இங்கே சாப்பிட்லாம் தான் பார்த்தேன். சரி கிண்டி போயிட்டோன்னா அங்கே போய்ட்டு சிஎன்ஜிலாம் ஃபில்அப் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட நம்ம சாப்பிட்டுக்கிட்டு பொறுமையாக ஒரு ஸ்டெப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இதோட அமௌண்ட் எவ்வளோ பார்த்திங்கன்னா 300 ரூபா வந்துருக்குங்க. இங்கேருந்து கிண்டி 45 மினிட்ஸ் காட்டுது. அது ஒரு நல்ல ரேட்டு தான், நார்மலாக ரேட்டு, நல்ல எடுக்கக்கூடிய ஒரு ரேட்டு தான். கஸ்டமர் வந்து நம்ம வந்து கிண்டியில் வந்து ட்ராப் பண்ணிட்டோங்க ஓகேங்களா. இப்போ ட்ராப் பண்ணி மொத்தமாக பார்த்திங்கன்னா 1417 ரூபா ஓட்டியிருக்கோம். காலைல வந்து 6 ட்ரிப்பு எடுத்துருக்கோம். இப்போ வந்து காலைல ஏறினோம் இல்லைங்க, ஒரு டாக்டர், ஃபிசியோதெரப்பி டாக்டர், அவர் வந்து நம்மளுக்கு 10 ரூபா வந்து கொடுத்துருக்காரு டிப்ஸு. அதுக்கப்புறம் ஒரு மண்டபத்தில் ஒருத்தவங்க ஏறினாங்கள்ல, திருப்பதிக்கு போகிறோன்னு சொல்லி நம்பர் வாங்கினார். அவர் வந்து நம்மளுக்கு 60 ரூபா வந்து டிப்ஸு கொடுத்துருக்காரு. இப்போ நம்மக்கிட்ட 70 ரூபா டிப்ஸ் இருக்குது. இப்போ அதுக்கு போய்ட்டு நம்ம எதனா போய் பர்ச்சேசிங் பண்ணிட்டு வரலாம், சாப்பிட்றதுக்கு சைட் டிஷ் எதனா. இப்போ இந்த கடையை தான் போகிறோம், போய் பர்ச்சேசிங் பண்ணிட்டு வரணும். நம்ம வந்து லாஸ்ட்டாக வந்து கிண்டி கத்திப்பாறை பிரிட்ஜுக்கிட்ட போயிட்டு நம்ம வந்து சைட் டிஷ் வாங்கின்னு ஒரு கஸ்டமரை பிக்கப் பண்ணி வந்து பல்லாவரத்தில் விட்டோங்க ஓகேங்களா. இப்போ நம்ம இது வரைக்கும் எவ்வளோ ஓட்டியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ஆன் பண்ணாலே வந்து அவ்வளோ ட்ரிப்பு காமிச்சின்னே இருக்கணும். எதனா பிரோஜனமாக இருக்கும் எடுக்கிற மாதிரி. எங்கெங்கேயோ வருதுங்க, எங்கெங்கேயோ. இப்போ நம்ம பல்லாவரத்தில் இருக்கோம் வச்சுக்கலாம், தாம்பரத்தில் புக்கிங் வரதெல்லாம் நம்மளுக்கு காமிச்சுன்னு இருக்கான். நான் போவேன், அந்த கஸ்டமர் அங்கே வெயிட் பண்ணுவாரா. சரி விடுங்க. இப்போ நம்ம எவ்வளோ ஓட்டிருக்கோங்கன்னா 1626 ரூபா ஓட்டிருக்கோங்க ஓகேங்களா. இப்போ நம்ம சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம ட்ரிப்பை வந்து அப்படியே கண்டினியூ பண்ணுறோம். இன்னும் நம்மளோட டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா 900 ரூபா தான். 900 ரூபா முடிச்சிட்டோம்னா நம்ம போயிட்டே இருக்கலாம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்திங்கன்னா நம்ம பல்லாவரங்கிட்ட தாங்க ஓரமாக போட்டிருக்கோம் வண்டியை. போட்டு இங்கே சாப்பிட்ருவோம். டைம் வந்து 3 மணி ஆகுது. இப்போ நம்ம லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா வத்த குழம்பும் புதினா சட்னியும் தாங்க சாப்பிட்டோம் ஓகேங்களா. அது வந்து என்னாச்சுன்னு பார்த்திங்கன்னா வத்த குழம்பும் புளிப்பு, புதினாவும் புளிப்பு, இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி அடிக்கும்போது நம்ம நாக்கில் ஒரு வலிப்பு அன்னைக்கு. அதனால தான் அது வந்து அந்த காம்பினேஷன் நல்லா இல்லை அப்படின்னு நம்ம சொன்னோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கீரை குழம்புங்க ஓகேங்களா. கீரை குழம்பு, இது வந்து வாழைக்கறி கூட்டு. நல்ல வேளை நம்ம வந்து இது நம்மளுக்கு செட் ஆகுதுங்க. அப்போது நம்ம அதனால தான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து நம்ம வந்து இது வாங்கியிருக்கோங்க, பீஃப் பக்கோடா வாங்கிட்டு வந்தோம். அதையும் நம்ம வந்து கொட்டிப்போம், இதில் கொட்டுவோம். பீஃப் பக்கோடா, கீரை சாதம். ஓகே, இப்போ நம்ம சாப்பிட்லாம். ஃபஸ்ட்டு கீரை சாதம் எப்படி சாப்பிட்டு பார்ப்போம். கீரை சாதம் வந்து நல்லா இருக்குங்க. இது வந்து வாழைக்காய் பொரியல், கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி அதுவும் சாப்பிடுவோம். இது வந்து பீஃப் கறிங்க. பீஃப் கறியை மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம். சூப்பராக சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம ட்ரிப்பை வந்து கம்ப்ளீட் பண்ணலாங்க. நம்ம வந்து சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க ஓகேங்களா. சாப்பிட்டாச்சு. இது வந்து ஒரு நாய் வந்து பார்த்து நினச்சிங்க, அதுக்காக கொஞ்சம் எடுத்து வச்சேன். பீஃப் பக்கோடாலாம் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி
சாப்பாடு கொஞ்சம் எடுத்து வச்சேன். இப்போ பார்த்தா அந்த நாய் காணும். சரி அது போட்டால் சாப்பிடுவோம், அதுக்கு எடுத்து வச்சுருவோம். திடீர்னு வந்து நின்றுச்சு, அதுக்காக ஒரு பீஃப் பக்கோட்டாலாம் போட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி சாப்பாடு வச்சுருக்கேன். ஏன்னா வெறும் சாப்பாடு வச்சா அது சாப்பிடாது. அவர் வந்து சைவ பிரியர் இல்லை, அவர் வந்து அசைவ பிரியர். அதனால் கொஞ்சம் அதுங்களை ஏமாத்துற மாதிரி ஒரு 4-5 பீஃப் பக்கோடா போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை நாயை பார்த்தா காணும். சரி நம்ம அப்படி ஓரமாக வச்சுட்டு நம்ம போய் ஒரு 1/2 hour நம்ம ரெஸ்ட் எடுப்போம். நாய்க்கு வச்சது ஒரு காக்காவாவது சாப்பிட்னு இருக்குங்க. பரவாயில்ல, ஏதோ ஒரு உயிரினம் சாப்பிடுதில்ல. காக்கா வந்து அதில் இருக்கிற பீஸெல்லாம் ஹைஜாக் பண்ணிட்டு போயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நாய் வந்து அந்த கீரை சாப்பாடை சாப்பிட்னு இருக்குங்க. கீரை சாப்பாடு கூட சாப்பிடல, அந்த காக்கா செதற விட்டுருக்கோம்ல ஹைஜாக் பண்ணி, அதை பேலன்ஸ் இவர் வந்து ஃபினிஷிங் பண்ணுறாரு. காக்கா வந்து அதில் இருக்கிற பீஸெல்லாம் சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு நாய் வந்து அதில் இருக்கிற சாப்பாடெலாம் சாப்பிட்டுச்சுங்க. ஓகேங்களா? இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 4:03 ஆகுதுங்க. இப்போ நம்ம சும்மா தான் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துருவோம். நம்ம 1/2 hour உட்காந்து ரெஸ்ட் எடுத்துருவோம். நான் காலைல அந்த டாக்டர் வந்து சொன்னார்ல, இந்த மாதிரி ஒரு டிரைவர் வந்து பேக் பெயினால் வந்து ஃபிசியோதெரப்பி பண்ணிட்டுருக்காருன்னு, அதை கேட்டோன்னே நம்மளுக்கு கொஞ்சம் டர் ஆகிடுச்சு. சரி அதனால தான் நம்ம சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு 1 hour ரெஸ்ட் எடுப்போம். ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஓட்டுவோம். ஏன்னா காலையிலேருந்து ஓட்டின்னு இருக்காங்க. ஓகேங்களா? அதனால் ஒரு 1 hour வந்து நம்ம வந்து ரெஸ்ட் எடுக்கிறது வந்து தப்பு கிடையாது. இப்போ அதுக்கு தான் வந்து ரெஸ்ட் எடுக்கணும். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பண்ணோம், மத்தியானம் சாப்பிட்டோமா? ஓகேங்களா? சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம என்ன பண்ணோம், சாப்பிட்டு முடிச்சுட்டு சும்மா தான் உட்காந்துட்டு இருந்தோம். நாய்ங்களாம் சாப்பிட்டுருந்துச்சு, பார்த்துருந்தோம்ல. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம், நம்ம போயிட்டு ஏர்போர்ட்டுக்கு போனோம், பெரிய பிக்கப் எடுக்கலாம் அப்படின்னு. ஏர்போர்ட்டுக்கு போனால் என்ன ஆச்சுன்னா, இந்த ஊபருக்காரன் நம்மளுக்கு ஒரு புக்கிங்கும் கொடுக்கல. 1 hour கிட்ட ஆயிடுச்சு. ஒரு 5:30 மணிக்கு அவன் ஏர்போர்ட்டு வெளியில் வரலான்னு பார்த்தேன். அங்கே போனால் என்ன கேட்குறானுங்கன்னா 400 கொடுன்றானுவோ. 400 ரூபாய், 1 hourக்கு 400 ரூபாவான். 400 ரூபாய்க்கு நான் எங்கே போகிறது? 400 ரூபா. நான் அப்போ யோசித்தேன், எவ்வளோ நேரம் ஆனாலும் நான் ஏர்போர்ட்லேயே தங்கிக்கிறேன், ஆனால் உங்களுக்கு காசு மட்டும் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு நான் மேலேயே போயிட்டேங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரமாக நான் ஏர்போர்ட்லேயே உட்காந்துனே இருக்கேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து புக்கிங்கே வந்துச்சு. அது கூட எங்கே வந்துச்சு, பக்கத்துலேயே இருக்குது, ஆதம்பாக்கம் இருக்குல்ல. அதுதான் நம்மளுக்கு என்னென்னா இங்கே விட்டு போனால் போதும், ஏர்போர்ட் விட்டு. அதனால் நான் எல்லா டிரைவருக்கு என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு சம்பாதிக்கணும்னு ஆசை இருக்குது, ஓட்டணும்னு ஆசை இருக்குன்னா ஏர்போர்ட்டு பக்கம் தலை வச்சு கூட படுக்காதீங்க. போங்க, வெளியவே நின்றுட்டு பிக்கப் ஒரு தான் பார்த்துட்டு அப்படியே வந்துடுங்க. உள்ளெல்லாம் போகாதீங்க. உள்ளே போனீங்கன்னா இந்த மாதிரி தான் ஆகும். இப்போ நம்ம போகிறோம். இந்த பாருங்க, நைட்டு 11 மணி ஆகுது. டிராஃபிக்கை பாருங்க, நைட்டு 11:08 ஆகுதுங்க. இப்போ டிராஃபிக்கை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நம்ம எங்கெங்கே தெரியுமாங்க இன்றைக்கி போகணும், ஆதம்பாக்கம் போகணும். மறுபடியும் ஆதம்பாக்கத்தில் இருந்து நம்ம வந்து கோவிலம்பாக்கம் போனோம். கோவிலம்பாக்கத்துலேருந்து தாம்பரம் போனோம். தாம்பரத்தில் சிஎன்ஜி ஃபில் பண்ணிட்டு இப்போ நம்ம எம்டியாக வீட்டுக்கு போயின்னு இருக்கோம். ஆன் பண்ணி பார்த்தேன் புக்கிங்கு, ஏதோ இன்னும் சரிப்பட்டு வரல. ரேட்டு வந்து ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது. சிஎன்ஜி போகிறதுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா தாம்பரம் ஸ்டேஷனில் சிஎன்ஜி போடுறதுக்கு 1 மணி நேரம் ஆச்சு. எப்போவுமே அப்படி ஆகாது. ஏன்னா நைட்டில் வந்து செம்ம கூட்டமாக இருக்குது சிஎன்ஜி போடுறதுக்கு. உள்ளே போயிட்டு நம்ம கரெக்டாக நம்ம காருக்கு போகும்போது பாருங்கள் கரண்ட்டு போச்சு. அது ஒரு எப்படியும் ஒரு 1/4 மணி நேரம் ஆயிருக்கும் கரண்ட்டு போய். இப்போ நேற்று வந்து அப்படி ஆனது காரணம் வந்து பார்த்திங்கன்னா அதுதாங்க, சிஎன்ஜி வந்து எங்கே பார்த்தாலும் வந்து தட்டுப்பாடாக இருக்குது. அது போயிட்டு அதை போடுறதுக்கே வந்து அவ்வளோ நேரம் ஆகுது. அதனாலேயே நம்மளால் வண்டி ஓட்ட முடியல. நம்ம இந்த வீடியோவோட ஸ்டார்டிங்கில் பார்த்துருப்பீங்க, நம்ம முதல்ல போட்ட யூடியூப் சேனலில் சிஎன்ஜி தட்டுப்பாடு, இந்த டிராஃபிக்கு இதெல்லாம் வந்து பார்க்கணும். லீவு நாளில் ஓட்டுறது மட்டும் நம்மளோட இது கிடையாது. ஓகேங்களா? இந்த வீக் டேஸில் ஓட்டுறதும் நம்ம வந்து மற்றவங்களுக்கு சொல்லணும்ல. நிறைய பேர் வீக் டேஸில் ஓட்டுறோம், 6000 ரூபா ஓட்டுறோம், 3000 ரூபா 4000 ரூபா ஓட்டுறோம், அதை பார்க்குறாங்க. அப்போது வீக் டேஸில் ஓட்டுறதும் நம்ம காட்டணும்ல. அதுதான் நான் ஏன்னா தெரிஞ்சுக்கணும். 4 பேர் வந்து வீக் டேஸ்லேயே இப்படி ஒரு கஷ்டங்கள்லாம் இருக்குது, இப்படி ஆச்சு அப்படி ஆச்சு, ஏர்போர்ட்டில் போய் மாட்டிக்கணும், இது பண்ணும் அது பண்ணும், இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற அந்த நோக்கம் தான். மற்றபடி ஒன்றும் இல்லை. இன்னும் தொடர்ந்து இதே போல வீடியோக்கள்லாம் பார்க்கணும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், 4 பேருக்கு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.